அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் ஷனஃப் கிரியேஷன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு நார்மலான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃப்ரைடே மார்னிங்லேருந்து விலாக் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே காலையில் டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ அது வாங்கி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு பிளாக் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொல்லி ஒரு 1/2 kg மட்டன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது எங்கள் ஆன்ட்டி சொன்ன ரெசிபி. கோகோனட்டே போடாமல் பண்ணுற ஒரு பால் தான் எனக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் இஞ்சி பூண்டு தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. கொரியண்டர் போட்டு அப்புறம் இதில் மெயின் பிளாக் கிரேவி சொல்கிற ரீசனே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அதனால் இது இந்த கிரேவியே பிளாக் ஆகிடும். இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்குன உடனே நம்ம வச்சுருக்கிற மட்டன் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில்ஸ் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுட சுட டேஸ்டியான ஜூஸியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான், பிளாக் கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ரசம் தான் செஞ்சுருந்தோம். ஸோ ரசத்துக்கு கூட தான் இது சாப்பிட்டோம். இது சாம்பார் ரைஸ், அப்புறம் இந்த கிரேவியே அப்படியே பிசைஞ்சு சாதத்து கூட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஜயானை தூங்கி வச்சாச்சு. சரி, க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்னு இல்லை, டெய்லி க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இது ஃப்ரைடேனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் க்ளீனிங் எப்போவுமே இருக்கும். சரி, ஜும்மா ப்ரேயருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே ஃப்ரைடே ஆஃப்டர் ஜும்மா ப்ரேயருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூரா அல்காஃப் ரீட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஃப்ரைடே படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒலி மாதிரி உங்கள் கூடவே அது கண்டினியூ ஆகும். ரொம்ப நல்லது. நம்ம மனசை ரொம்ப அமைதியாக வச்சுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஜயானோ தூங்கி எழுந்துட்டான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். அப்படியே விளையாடிட்டே இருந்தான். அவனுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு இன்றைக்கி ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அம்மா வீடு கொஞ்சம் பக்கம்தான், அங்கே போயாச்சு. அவங்க எனக்கு பிடிச்ச மசாலா சேமியா தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே சைட் பை சைட் ஜயான் தோசை வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால சைடில் அவங்க அம்மா அவனுக்காக தோசை தான் சுட்டுட்டு இருந்தாங்க. இந்த மசாலா சேமியா ரெசிபி எப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸி, வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது ஆயில் சூடானதும் 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி காரத்துக்கு ஏற்ப 2 க்ரீன் சில்லி நறுக்கி போட்டுட்டு அப்புறம் 1:1 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேமியா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்புறம் கூட நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணலாம். எங்கள் அம்மா இன்றைக்கி அப்படியே தான் செஞ்சாங்க. ரோஸ்ட் பண்ணாலும் அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதில் போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சேமியா ரெடி ஆகிடும். அப்படியே சைடில் ஜயான் அவங்க அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். ரொம்ப சேட்டை. அம்மா வீட்டுக்கு போனோடனே அங்கே ஃபுல்லாக என்கிட்ட வரவே இல்லை. ஃபுல்லாக நாசியாக எங்கள் அம்மா கூட தான் விளையாடிட்டு இருந்தான். இந்த சைட் நம்ம சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேமியா கூட முட்டை ஆம்லெட், இதில் அப்படியே முட்டை உடைச்சி ஊற்றுனீங்கனாலும் அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். அன்றைக்கி அம்மா உருளைக்கிழங்குல பிக்கல்ஸ் மாதிரி ஏதோ செஞ்சுருக்காங்க. இதுக்கான ரெசிபி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் அம்மா செய்கிற சேமியாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்தப்போ ஒரு மணி 9 இருக்கும். அப்போது செம்மையாக ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப மழை. இப்போலாம் கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. சடனாக மழை வருது, சடனாக வெயில் அடிக்குது. அப்படியே ஜயான் குட்டிக்கு ஒரே ஹாப்பினஸ் தான். மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெயின் கோ அவே சாங் பாடிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான், ஜாலியாக இருந்தான். எல்லாரும் பேசி தூங்கியாச்சு.
அப்படியே வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அம்மா வந்து சப்பாத்தியும் எக் கிரேவி தான் செஞ்சுருக்காங்க. இது எக் மசாலா. நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், முட்டை குருமான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்கள் அம்மா செய்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக சேர்ப்பாங்க. நாங்கள் அவ்வளோவா ஸ்பைசி சாப்பிட மாட்டோம், ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன். அவங்க எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஜயானை தூக்கிட்டு. யார் யாருக்கு சப்பாத்தி கூட இந்த முட்டை குருமா பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து ஷீமா வந்து ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அம்மா வந்து மார்க்கெட்டுக்கு போய் வந்துட்டாங்க. ஜயான் வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தா, திரும்பி வெளியில் போகணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கான மசாலா வந்து அம்மா வந்து நேச்சராக வீட்லேயே ரெடி பண்ணுவாங்க. நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெப்பர், ஒரு 50 பல்லு பூண்டு வந்து சேர்ப்பாங்க. அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை, லவங்கம், அப்புறம் 3 ஸ்பைசஸ் சேர்த்துருக்காங்க. 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நேச்சரான மசாலா. கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்ருக்காங்க. நான் எங்கள் வீட்டில் செய்கிறது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கி தான் ரெடி பண்ணுவேன். அது வந்து ரெடிமேட் மசாலா தான் செய்வேன். ஆனால் அம்மா வந்து எப்போவுமே நேச்சராக தான் செய்வாங்க. ஸோ எல்லா பீஸும் வந்து ஒன்றா மசாலாவில் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து எனக்கே தெரியல அவங்க போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே சைட் பை சைட் வந்து குக்கிங்க்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி குக்கிங்க்கு வந்து மெயின் டிஷ்ஷாக வந்து ஒயிட் குஷ்கா தான் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து உளுந்து பருப்பு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு கை ஃபுல் ஆஃப் வந்து அப்புறம் புதினா எல்லாம் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி போட்டு 2 லெமன் சைஸ் வந்து புளி எடுத்திருக்காங்க. காரத்துக்கு ஏற்ப வந்து 3 க்ரீன் சில்லி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புதினா சட்னி ரொம்ப டேஸ்டியாக வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சைட் பை சைட் வந்து அவங்க ஃபிஷ் பொரிச்சு எடுத்துட்டாங்க. அடிக்கடி ஃபிஷ் சாப்பிட்றதுல ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பேட் கொலஸ்ட்ராலே வராது. ஸோ ஃபிஷ் வந்து மசாலாலையும் செய்யலாம். இது ஒரு அமேசான் ப்ராடக்ட், கோகி ஸ்மார்ட் வாட்ச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரிசீவ் ஆகிருந்துச்சு. சரி, இது இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஆல்டே ஆக்டிவிட்டீஸை வந்து ட்ராக் பண்ணுது. அப்புறம் நம்ம வைட்டல்ஸ், பிபி, பல்ஸ் ஆக்சிஜன் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுது. ரொம்ப ஸ்மார்ட் ஆக்டிவிட்டீஸ். இது பார்த்தீங்கன்னா 2 பின் மேக்னெட்டிக் சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் வயர். இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் வந்து வரைக்கும் பேட்ரி வந்து இதுவாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும், ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே செட்டிங்ஸ் அப்டேட்டாக இருக்குது. கால்ஸ், மெசேஜஸ், வாட்ஸ்அப் சேட் எல்லாமே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஹவு டு யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5499 இருந்துச்சு. பட் எனக்கு ஆஃபரில் 1500 தான் நான் வாங்கியிருக்கேன். அப்படியே மம்மி வந்து எல்லாமே லன்ச் ரெடி பண்ணி எங்களை எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா இது தால்ச்சா தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ஒயிட் குஷ்காவுக்கு காம்பினேஷனே வந்து தால்ச்சா தான். இது வந்து நான் சொன்ன ரெசிபி புதினா சட்னி தான். அப்படியே தயிர் பச்சடியும் செஞ்சுருந்தாங்க.
எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. ஃபேமிலியோடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அதுவும் ஸ்பெஷலாக இன்றைக்கி தங்கச்சிங்க கூட தான் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஜயானியும் வந்து அம்மாவே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் எல்லாருக்காகவும் நீங்களும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட பார்க்கலாம். டாட்டா பாபாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.